தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமையை சேர்த்துருக்கீங்க. இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கு ஒரு 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 சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் சார். அவங்களுக்குலாம் நீங்கள் நன்றி சொல்லணும்னா யார் யாருக்கு நன்றி சொல்லுவீங்க சொல்லுங்கள் சார். அம்மா, அப்பா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக என்னோடய கோச். என் கோச்சுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். சூப்பர் சார். சார் உங்களுக்கு எப்போ அந்த நம்ம ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது சார்? சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால்னால் நல்லா விளாடுவேன் சார், ரொம்ப பிடிக்கும். ஆனால் மறுபடியாக கற்றுக்கினேன்னா 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சார் கற்றுக்கிட்டேன். ஏன்டா இன்னும் 3 மாதம் பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு ஃபுட்பால் வந்து கேட்குற? ஏன்டா செய்கிற? இல்லைப்பா, இல்லை. ஏன்டா பைத்தியமா நீ பைத்திய மாதிரி சிரிச்சுனே இருக்கா? இன்னும் 3 மாதத்தில் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. ஃபுட்பால்லாம் உனக்கு செட் ஆகாது இப்போ. பா ப்ளீஸ்ப்பா. பா அம்மா, நீயா சொல்லம்மா. நான் என்னத்தடா சொல்ல? வேணான்ட்டு போறாரு. பா ப்ளீஸ்ப்பா. பா டீ குடிங்கப்பா. ஃபுட்பாலில் சேர்ந்துக்குவாப்பா. என்ன ஃபுட்பாலு? உனக்கு எக்ஸாம் முக்கியமா ஃபுட்பால் முக்கியமா? அம்மா பாருமா அவரை. பா ப்ளீஸ்ப்பா. நல்லா விளையாடுவேன்ப்பா, நான் சூப்பராக. இப்படிலாம் ஒத்துப்பேன் ப்ளீஸ்ப்பா. இவங்களுக்கு வேற வேலையே அம்மா இல்லை, என்னம்மா? சும்மா கத்தினே இருப்பாங்க. பா ப்ளீஸ்ப்பா. சும்மா இருக்கடா கொண்டாரம். பா ப்ளீஸ்ப்பா. என்னை ரொம்ப டென்ஷன் படுத்துறா நீ. காலேஜ் சேர்ந்து வரும் சேர்ந்து போ. ஃபர்ஸ்ட் இங்கே நிற்காத, கிளம்பு. ஐயோ சூப்பர் சார். இப்போ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, அதாவது நீங்கள் கடந்த இந்த பாதை பற்றி, அதை பற்றி கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஓகே சார். ஸோ உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி சொல்லணுன்னா, காலேஜ் லைஃப் படிக்கும்போது எங்கள் அப்பாட்ட எப்படியோ கெஞ்சி கேட்டேன் சார், ஃபுட்பால் விளாட்ணும். ஃபுட்பால் கிளப்பில் என் ஃப்ரெண்டோட சேர்ந்தேன். ஆமாம் சார், ஃப்ரெண்டோட சேர்ந்தேன். முக்கியமாக என் கோச்சை பற்றி சொல்கிறேன்னா, கிரவுண்டுக்குள்ளே வந்து கோச்சை பற்றி சொன்னால் சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். கிரவுண்டுக்கு வெளியில் ஜாலியாக சந்தோஷம், நல்ல ஒரு காலம். எங்கள் கோச் பேர் வந்து செந்தில் சார். நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது காரணம் செந்தில் சார் தான். ஃபுட்பால் ட்ரைனிங்லலாம் ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கும் சார், அதெல்லாம் எப்படி பேரியர் பண்ணீங்க சார்? பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருந்தேன் சார். என்ன ஜாப் சார்? மெக்கானிக் ஷெட்டில் எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கும் சார், பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்
சொல்கிறா பால் வாங்க வாங்கி தரேன்டா. சீரியஸாவா? சீரியஸாக தான்டா, சத்தியமாக வாங்கி தரேன்டா. வாங்கி தரேன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி இல்லைடா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கூட உனக்கு காசு விஷயம் ஏதாவது வேணும்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணு, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்னடா போனா போனா காசு இருக்குடா, வா போலாம் வா. போடுறா இங்க. கோச், வரப்போகிற தமிழ்நாடு செலெக்ஷன் மேட்ச்சுக்கு நீங்கள் 3 பேர்த்த செலக்ட் ஆகிருக்கிறீங்க. அதிலே சஞ்சய், சரி. நீ தான் ரொம்ப முக்கியம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணு, புரியுதா? போங்கடா. தேங்க்யூ கோச். அன்னைக்கு ஒரு நாள் நான் விளையாடிட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணுறா அத்த கோலி அவனை அடிக்க விடக்கூடாது. யாரும் வேணாண்டா. அதுக்கு பின்னாடி என்னென்ன நல்லா தெரியும் சார், அது சொல்ல விருப்பப்படல சார். ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் 6 மாதம் வீட்டிலே இருந்தேன் சார். எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கி அந்த 6 மாதம் இருக்கப்போ தான் சார் தெரிஞ்சுது யார் யார் எப்படின்னு. வாழ்க்கைன்னா நான் அப்போ தான் சார் புரிஞ்சுது. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை சார் இது. சஞ்சய், கம்ப்யூட்டர் கீழே நகை சீட்டு காசு இருக்கு, போய் கட்டு வந்துருப்போ. சரியா? கம்ப்யூட்டர் கீழடா, பார்த்து கண்டு வரல. நான் கட்டிடுறேன்.
விக்கி என்ன காசு வேணும்டா. காசா? எவ்வளோ? 2000 ரூபாய். இந்தா. சத்தியமா நான் வேணாம் வேணாம். சி தெருமண்ண சிகரெட் பிடிக்கிறேன். வெக்கமா இல்லை? என் உடம்பு நான் சிகரெட் பிடிக்கிறேன். உனக்கு நான் வந்துச்சு. நான் ஒன்னண்டா. சரிப்பா. அண்ணனா அண்ணனா இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்? ஒரு வருஷம் கால் வரைஞ்சு வீட்டில் இருக்கும்போது உன் சாப்பாடு சொல்லு, உன் ஹாஸ்பிட்டல் சொல்லி எல்லாத்தையும் நான் தான் பார்த்தேன். இன்ன வரைக்கும் அந்த லோனை நான் கட்டிட்டு இருக்கேன். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அப்பா நம்ம வீட்டுக்கு லோன் அடைச்சிட்டு இருந்தாரு. அந்த லோனை நான் இப்போ அடைச்சுன்னு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்ட? உன் சாப்பாடு செலவு நான் தான் உழைக்கிறேன். ஏன் சாப்பாடு செலவுக்கும் நான் தான் உழைக்கிறேன். நீலாம் சட்டையை பிடிக்கும் வந்துட்டான். இப்பயாவது உன் சாப்பாடு செலவுக்கு சம்பாதிக்க கற்றுக்கோ. அண்ணா என் ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்திருந்தேனே. ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. எப்போ நான் ஜாயின் பண்ணிக்கணும்? சரிண்ணா வரேண்ணா. தம்பி ஆனா எனக்கு யாரும் செலவு பண்ண வேணாம்ப்பா. ஐயோ நான் அப்படி சொல்லணா. இல்லைப்பா, இனிமேல் சாப்பாடு செல்லாம் நானே பார்த்துருக்கேன். காலேஜ் டைமில் வேலைக்கு போயிருந்தால அங்கேயே கிடச்சிருக்கு. இப்போதைக்கு என் சாப்பாடு செல்லாம் நானே பார்த்துருக்கேன். இன்னும் கூட சீக்கிரத்தில் ஃப்ரெண்டோட கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். கிடச்சிருப்பா. மற்ற செலவெல்லாம் நானே பார்த்துருக்கேன். அதை சொல்ல தான்ப்பா கூப்பிட்டேன். ஐயோ நான் அப்படி பேச வரலண்ணா. இல்லைப்பா, இது சொல்ல தான்ப்பா கூப்பிட்டேன். ஐயோ சாரி நான் தெரியாமல் பேசிட்டேண்ணா. பரவாயில்லப்பா. ஏதோ டென்ஷனில் பேசிட்டேண்ணா. இல்லைப்பா, கரெக்டாக தான் பேசுனேன். விடு. தம்பி தம்பி என்னடா ஆச்சு? வாழ்க்கையே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குண்ணா. டிப்ரெஷனா? என்ன வயசு ஆகுது? 10 ஆகுதுண்ணா. 10 வயசு. உங்களுக்கு என்னென்ன வயசு ஆகுது? 21 வயசு ஆகுதுடா. 21 21 தானே? ஆமாம் ஆமாம். நீங்கள் கேம்ஸ் விளாடுவீங்களாண்ணா? இல்லை இல்லைடா. நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க? இந்த ஃபோன் தான். என்னண்ணா எவ்வளோ சின்ன ஃபோனு? சின்ன ஃபோன். நீ என்னடா ஃபோன் வச்சுருக்க? நான் OnePlus வச்சுருக்கேண்ணா. ஓ OnePlus. எதுக்கு டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்கிறேன்? அவங்க போங்காடி விளாட்றாங்கண்ணா.
விளையாடவே பிடிக்கலண்ணா. ஜாலியாகவே இருக்க முடியல. உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா, நான் சொல்கிறது இப்போ புரியாதுடா. 11th 12th தான் புரியும். இப்போ நல்லா படிக்க தான் சொல்லுவாங்க, ஆனால் 10th தான் நல்லா படித்தா நல்ல குரூப் எடுக்க முடியும் சொல்லுவாங்க. 10th கஷ்டப்பட்டு படிச்சுட்டா 11th 12th ஜாலியாக இருக்க முடியும் சொல்லுவாங்க. ஆனால் 11th 12th கஷ்டப்பட்டு படிச்சுட்டே வச்சுக்கோ, காலேஜ் ஜாலியாக இருக்க சொல்லுவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலை ஜாலியாக இருக்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் ஜாலியாக இருக்க முடியாது. நீ ஜாலியாக இருக்க வயசு எது தெரியுமா, இப்போ நீ இருக்கிறது தான். இந்த வயசில் உனக்கு பிடிச்சதை செய், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நிறைய விஷயத்தை கற்றுக்கோடா. முக்கியமாக நல்லா படி, அதான் முக்கியம். போ. நீ சொன்னது எதுவும் எனக்கு புரியல, ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கிறேன். டிப்ரெஷன்லாம் சொல்லாதடா, போடா போடா. பார்த்து பார்த்து. தம்பி இந்த வண்டியை கொஞ்சம் செக் பண்ணுப்பா, அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருக்குது. டேய் சஞ்சய், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? கோச், ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையா? ஃபுட்பால் நல்லா மாறுங்க கோச். வண்டி ரெடி ஆயிடுச்சு கோச். கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சரி ரெடி ஆகிட்டப்பறம் ஃபுட்பால் வந்து ஜாயின் பண்ணுவேன்னு பார்த்தா நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தா நீ இங்கே இருக்கிற. என்ன தாண்டா ஆச்சு? ஏன்டா ஃபுட்பால் வர மாட்டேற? கோச் வேலை கிடைக்கல கோச். ஃப்ரெண்டோட கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டு கிடச்சிடும் கோச். திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்தாதீங்க கோச், திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்தாதீங்க கோச். அதனால் நான் அசிங்கப்பட்டது கொஞ்சம் நெஞ்சல கோச். என்னை நம்பினவங்க எல்லாருமே நான் ஏமாத்திட்டேன். உங்களே மட்டும் கோச், எல்லாரையும் ஏமாத்திட்டேன். இல்லை கோச். சரி வா டீ சாப்பிட்டே பேசுவோம். அண்ணா போயிட்டு வரேன். இந்தாங்க கோச். என்னடா ஆச்சு? ஏன் ஃபுட்பால் வர தயங்குற? கால் ஃப்ராக்சர்னு சொன்னியா? சரி நான் அமைதியாக இருந்தேன். அதான் சரி ஆயிடுச்சுல, வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டு மெக்கானிக் செட்டில் இருக்கிற. அவமானம் ஆயிடுச்சு கோச். அப்படின்னடா அவமானம் ஆச்சு கோச்? பாப்பா உட்கார், இந்த தண்ணி சாப்பிடு. என்ன பண்ணுறப்பா? காலேஜ் முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன். உன் படிப்பு விஷயம் என்னாச்சு? முடிச்சு 6 மாதம் ஆகுது மாமா. 6 மாதம். இந்த ஃபுட்பால் விஷயம் என்னாச்சு? கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சாங்க. அப்போவே சொன்னேன், யார் கேட்குற? உங்கள் அம்மா தான் டிவியில் வருவா அதில் வருவான்னு கதை விட்டுருந்தாங்க. தம்பி ஒருத்தந்தான்ல, அவன் காலேஜ் போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறான் மாமா. சின்ன பையன். என் பையன் தெரியல உனக்கு? கார்த்தி உன் சிட்டு தானே? பெங்களூரில் வேலை செய்கிறான்.
நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா செட்டில்டு. நான் நிம்மதியாக ஹாயாக இருக்கேன். ஓகே, சரி சாப்பிட்டு போ. இது என்ன இது? சரி முதல்ல வாங்கிக்க, உட்காரு. இது கூட நீ சம்பாதிச்ச காசு இல்லைல்ல. டேய் வாடா வாடா, டேய் சாப்பிட்டு போடா, டேய் டேய் வாடாங்க. இவெல்லாம் எங்க உருப்பிட போறான்? ஐயோ ஆண்டவா. சொந்தக்காரங்களாம் சும்மாடா, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. நீ ஜெயிச்சனா உன் கூடயே இருந்து உன்னை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. இதே நீ தோத்துறனா உன் கூடயே இருந்து உன்னை பற்றி கேவலமாக பேசுவாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. நீ ஜாப் வேறு அப்ளிகேஷன் வேறு போட்டுக்கிற, அது கிடச்சி நீ போய் ஜாப் செய்யும் போது அதில் கிடைக்காத திருப்தி. நீ இதே கிரவுண்டுக்கு வந்தனா ஃபுட்பால் மறுபடியும் விளையாடினா ஒரு கிளியர் கிடைக்கும், ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபுட்பால் வாடா, திருப்பி ஃபுட்பால் வாடா. இல்லை கோச், வேணாம் கோச். ஃபுட்பால் வாடா, பரவாயில்ல. இல்லை கோச், வேணாம். டேய் சொல்கிறத கேளுடா, வாடா. வேணாம் கோச், வாடா, அதுதான்டா உனக்கு மன திருப்தி தரும். என்ன வேணாம் கோச். ஒரு வாட்டி வந்து பாடுறா. இல்லை கோச், வேணாம் கோச், வாடா. என்னை கம்பல் பண்ணாதீங்க கோச், என்ன வேணாம் கோச். சொன்னா கேளுடா, நான் சொல்றேன்டா. வேணாம் வேணாம் சொல்றேன்ல கோச். உங்களுக்கு புரியலையா கோச்? எனக்கு ஃபுட்பாலே வேணாம் கோச், வேணாம் கோச், எனக்கு வேணாம். கோலட்டா. நீ யாருன்னு உனக்கு தெரியும்டா. கிரவுண்டுக்கு வா, மற்றவங்களுக்காகலாம் உன்னை மாற்றிக்காத. மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் ஐடியா வந்ததுன்னா மார்னிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, சரியா? கிளம்பவா?
டேய் நீ திருந்த மாட்டியா? வயசு பசங்க பாரு எப்படி விளாண்டு வெளியே ஒரு கால் ஒன்று விளாட மாட்டியா? என்னைக்கிட்ட பெத்தவங்க பேச்சு மதிக்க போற? தெரியலடா எடுத்துப்போ முன்னேறன்னு பார்த்தாக்கா தெரியல வெளியே போய் பாரு. பெத்தவங்க பேச்சு எப்படி போறேன் நீ தானே திருந்த போற. நீ நல்லா இருக்குங்களா நான் நினைக்கிறேன். கால் முடிஞ்சு கொடுத்து இருந்த மாதிரி நீ உன் கூட பசங்க போய் பாடுறா. இருக்காங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் ஆசைப்படுறேன். வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஃபுட்பால் காலை வடிச்சு நிற்கிறா. தண்ணி விடுப்பா. நான் சம்பாதிக்கிறேன் உனக்காக தான் சம்பாதிக்கிறேன். நீ நல்லா தான் ஆசைப்படுறேன். நான் தான் உருப்படல நீயாவது உருப்பட்டு வந்தா நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கேன். போய் பாரு வெளியே எப்படி இருக்கான்ட்டு பசங்க வழிபட வாழ்க்கை நினைக்கிறேன். நான் நீ நல்லா தான் ஆசைப்படுறேன். நான் பா 2 நிமிஷம்ப்பா சொல்லுப்பா. எனக்கு 3 வருஷம் டைம் கொடுத்தீங்கப்பா காலேஜில். இன்னும் ஒரே ஒரு வருஷம்ப்பா. அதுக்கிட்டே என்னால் என்ன அச்சீவ் பண்ண முடியுமா நான் பண்ணி காட்டுறேன்ப்பா. மற்றவங்கள மாதிரி சராசரி வாழ்க்கை வாழ பிடிக்கலப்பா. எனக்கு லோன் கட்டி இது கட்டி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துருக்கோம்லப்பா. அது தாத்தா சொல்லி தானே விட்டீங்க எனக்காப்பா. ப்ளீஸ்ப்பா பா லைஃப்பா பா ப்ளீஸ்ப்பா பா 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 ப்ளீஸ்ப்பா பா 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 ப்ளீஸ்ப்பா பா. ஒரு வருஷமோ 2 வருஷமோடா டைம் எடுத்துக்கோ. என்னால் தானே சாதிக்க முடியல. வாழ்க்கையில் லட்சியன்ற பேரில் அசிங்கப்பட்டேன்டா கேவலப்பட்டேன்டா. நீயாச்சும் லைஃப்பில் நல்லா சாதிச்சுட்டு மேலே வாடா. என் பையன் இந்த பேரை காப்பாத்துறா. சாதிச்சோடா அப்படா. ஏங்க நம்ம உள்ள வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபுட்பால் வேணாம் தானே சொன்னேன். திரும்பி அதிலேயே சேர்க்கணும்னு சொல்கிறீங்களே. நம்ம புள்ள வாழ்க்கையை நம்மளே கெடுக்கணுமா என்ன? சொல்லுங்கள். என் பிள்ளை கண்டிப்பாக ஜெயிப்பான். ஜெயிக்கிறது வாய்ப்பு கொடுப்பேன். எனக்கு தான் எங்கள் அப்பா கூட இல்லை. அவன் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக ஜெயிப்பான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தூண்டுகோலாக ஒருத்தர் இருக்கிறோம். என் பிள்ளைக்கு நான் இருக்கேன். கண்டிப்பாக ஜெயிப்பான். சாதிப்பான். சாதித்து காட்டுவான். அது என் புள்ள. அவன் சாதிப்பான் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு இருந்ததுன்னா என் கூட ட்ராவல் பண்ணு. நம்மக்குள்ளே ஜெயிப்பான்ட்டு. அவன் பிள்ளை ஜெயிப்பான். நான் நம்புகிறேன்.
ட்ரைனிங் இந்த டைமில் எங்கள் கோச் நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்குனாங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸையும் பார்த்தாங்க. அதான் இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசிக்கலாம் மனசில் வச்சுக்கலாம். புரிஞ்சிருக்க தன்மை. சரிண்ணா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஷிஃப்ட் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. ஏய் செந்தில் சார், நீங்கள் இங்கே இல்லை, சஞ்சய்க்கு திருப்பியும் ஃபுட்பாலில் சேர்க்கலான்னு. சஞ்சய்க்காகவா?
இவன் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லையே. இல்லை, இப்போ ரெக்கவர் ஆகிட்டான். ஓ, என்னதான் இருந்தாலும் இங்கே எல்லாம் நம்பவா தான். அதனால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேணாம். சஞ்சய் வாடா. என்னடா முறைக்கிற? ஹலோ சஞ்சய், நெக்ஸ்ட் வீக் செலெக்ஷன் மேட்ச் இருக்குதுடா. அப்படி இப்படி கஷ்டப்பட்டு உன் பேர் லிஸ்ட்டில் சேர்த்துறேன். ஃபுட் அக்கமடேஷன் போயிட்டு வர செலவுலாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஜெஸ்ஸி நான் பார்த்துட்டேன். உங்ககிட்ட பூட் இருக்குதுல்ல? இருக்குல்ல? இருக்கு கோச். சரிடா, அப்போ இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடு. சரி சரி. என்னடா கூப்பிட்டு இருந்த? உட்காரு மச்சான். காலேஜ் பசங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்க சூழ்நிலையில் அவங்களால பண்ண முடியல. நீ தானே காலேஜில் சொன்ன. ஏய், என்ன ஆச்சுன்னு சொல்கிறா, சுற்றி வளைச்சி பேசாத. திரும்ப ஃபுட்பால் ட்ரைனிங் சூப்பர்ரா. தமிழ்நாடு செலெக்ஷன் மேட்ச்சுக்கு ட்ரை பண்ண. ஏய் சூப்பர்ரா மச்சான், சூப்பர்ரா. உன் கனவை உடைச்ச அன்னைக்கு என் கனவையை உடைச்சிட்டாங்க. என்ன, நீ கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருந்த, நான் நல்லா விளையாடி செலக்ட் பண்ணலை. இங்கே அவன் வந்தால் அவன் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன தான் அடிச்சு பிடிச்சி மேலே வந்தாலும் நம்ம தேவை என்னன்னே புரிஞ்சுக்காமல் நம்மளை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. நம்மளும் பிரச்சனை வேணான்ட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறோம். ஆனால் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா. நீ மேலே வந்துடுவோட, மேலே வந்துடும். கோச்சு சாப்பாடு செலவுலாம் அவரே பார்த்துக்கிறேன்ட்டாரு. போட்டு கிழிஞ்சிருக்கு, அதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஒரு 1500 குத்துனா திருப்பி குத்துறேன்டா. சத்தியமாக திருப்பி குத்துறேன்டா. ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா. காலேஜில் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ ஜெயித்தாலும் சரி, நான் ஜெயித்தாலும் சரி, 2 பேரோட விக்ட்ரியுமே ஒன்று தான். இப்போ இது ஓன் ட்ரீம் மட்டும் இல்லை, ஏன் ட்ரீமும் தான். 1500 தான் நான் கேட்டேன், 2000 ரூபாய் தரேன். தேங்க்ஸ்ரா. ஒரு நல்ல பூட்டை வாங்கிட்டு எப்படியாச்சும் மேட்ச் ஜெயிச்சிடுறா. இது நம்ம காலம்டா சஞ்சய். சே ப்ளீஸா. உன் வாழ்க்கை எப்பரா போகுது? நீ ஜெயிக்கிறத பார்த்துட்டு நம்மள மாதிரி இருக்க பசங்க எப்படியாவது நம்பிக்கை வச்ச மேலே வந்துடுவாங்கடா. உன் வாழ்க்கை எப்பரா போகுது? என் கனவை உடைச்ச அன்னைக்கு என் நம்பிக்கையும் உடைச்சிட்டாங்க. அப்போ ஓட ஆரம்பித்தேன். பார்ட் டைமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனிலே திரும்பியே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓடிக்கிட்டே இருக்கேன்டா. 18 வயசில் ஓட ஆரம்பித்தது, இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கேன்.
50 வயசாகி நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் செத்துற போகிறோம். அப்பா நான் சின்ன வயசில் சொல்லுவார் பற்றியா, நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஜாலியாக இருக்கடான்னு. அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. ஸ்கூல் லைஃப்பில் திரும்ப வராதான்னு இருக்கடா. இல்லை சரிடா, கம்பெனியில் மெயில் போட்டாங்க, நான் கிளம்புறேன். சரி. எப்படியா ஜெயிச்சிட்றா, கண்டிப்பாக ஜெயிச்சிட்றா. ஜெயிச்சு. நீ என்ன பண்ணுறீங்க? ஃபெடரேஷனில் பேச வந்துருங்க சார். அதெல்லாம் இங்கே முடியாது, ஏஞ்சி வெளியே போ. முடியாது சார். முதல்ல உனக்கு என்ன தகுதிக்கு முன்னாடி இப்படி உட்காந்து பேசுகிற? ஏஞ்சிரு. எங்களா டேலண்ட் இல்லை சார். இல்லை காட்ஸ், இவளை தூக்கி வெளியே போடுங்க. நான் உண்ணா நான் உண்ணா உண்ணா நான் டேலண்ட் நான் என்ன வளர மாட்டேங்க. உண்ணா நான் உண்ணா. கோட்டால வந்த கோழி இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறியாடா? நீங்களாம் டேலண்ட்டை தூக்கிட்டு வருவீங்க, நாங்களும் பாவம் சொல்லி தூக்கி மேலே விடுவோம். நீங்கள் என் தலைமையில் ஏறிட்டு ஆடுவீங்களாடா? நாங்கள் வந்து காலில் விழணுமாடா? ஆ, எவாவெல்லாம் எந்தெந்த இடத்துல உட்காரணும் ஒரு தரம் இல்லை. ஆ, இந்த சொசைட்டியில் உனக்கு ஏற்ற கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி பறக்கிறதுக்கும் அதையும் மீறி பறந்த ஒரு ரெக்கையை உடைச்சிடுவேன். இங்கே செலெக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் தான். டேலண்ட்டு ஒரு மயிரும் இங்கே இல்லை, ஆனால் அவனா தூக்கிட்டு வந்துடும் டேலண்ட்டு மயிராண்டி. உன்னெல்லாம் கால் அடித்து உடைச்சும் போதே உன் கதை முடிஞ்சுதுடா. இப்போ உனக்கு 2 சான்ஸ் தான். படித்த படிப்புக்கு ஒரு வேலை இல்லையா, போய் பிச்சை எடு. செக்யூரிட்டி உன்னை தூக்கி வெளியே போடு. என்னாச்சுடா? அம்மா நான் தோத்து போயிட்டேம்மா. அப்பா எவ்வளோ சொல்லி நான் கேட்கலம்மா. அவனுங்களாம் தோக்கச்சிருவானுங்களம்மா. எல்லாம் ஜெயிக்க முடியாதம்மா. டேய் டேய், உன்னால் முடியும். தோக்கத்தும் ஜெயிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. உன்னோட பெஸ்ட்டை நீ கண்டிப்பாக கொடுத்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் அம்மா உன் கூட தான் இருப்பேன். அதை பற்றி நீ பயப்படாத. அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். சஞ்சய், சஞ்சய், வரேன் கோச், வரேன் கோச். குட் நியூஸ்ரா சஞ்சய். தமிழ்நாடு டீம் கேப்டன் இருக்கிறாருல, அவர் மேட்சை பார்த்துட்டு, செலெக்ஷன் மேட்சை பார்த்துட்டு, இந்த மாதிரி பிளேயர் ஏன் தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் பண்ணலன்னு, ஏன் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, அவனுங்களே நினச்சாலும் இன்னும் நம்மளை தடுக்க முடியாது. நீ தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆகிட்டடா, போடா. நீ பட்ட கஷ்டத்துக்கெலாம் பலன் கிடச்சிச்சு, போடா. எப்படியா ஜெயிச்சிட்றா, கண்டிப்பாக ஜெயிச்சிட்றா. 1 வருஷமோ 2 வருஷமோடா டைம் எடுத்துக்கோ. என்னால் தானே சாதிக்க முடியல. வாழ்க்கையில் லட்சியன்ற பேரில் அசிங்கப்பட்டுடா, கேவலப்படுறாங்க. நீங்கள் சில ஃப்ரெண்ட் உன்னோட பெஸ்ட்டை நீ கண்டிப்பாக கொடுத்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும்.
தமிழ்நாடு மேட்ச் விளாடி 2 லீக் மேட்ச் விளாடி இப்போது இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிருங்க சார். இவ்வளோ நேரம் உங்கள் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை சொன்னீங்க சார். இது மூலயமா நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்கணும்னா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? 2 விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன் சார். ஒன்று பேரண்ட்ஸ்க்கு, இன்னொன்று பசங்களுக்கு. முதல்ல பேரண்ட்ஸ் சொல்லிடுறேன் சார். உங்கள் பையனும் இல்லை பொண்ணும் உங்கள்கிட்ட நம்பி வந்து நான் அதில் ஜெயிக்கணுப்பா அப்படின்னா காசு பணம் கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணுவானா சார். அவங்க தோலை தட்டி ஒன்றாலும் முடியும் பாப்போப்பானாலே அவன் ஜெயிச்சிருவான் சார். எப்படின்னா மீதி அடிப்பட்டால் அவன் ஜெயிச்சிருவான் சார், மேலே வந்துடுவான். 2வது பசங்களுக்கு சொல்லிடுறேன் சார். உங்கள் ட்ரீம் அன்றைக்கி நீங்கள் ஓடும்போது அதை உடைக்க நிறைய பேர் வருவாங்க, நம்மளை வளரவே விட மாட்டாங்க. நீ யாரா அப்படி செய்யலாம் கேட்பாங்க. அது யார் சார் அவங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு? அவங்ககிட்ட என்ன இருக்குது? நம்மளே வளர விட மாட்டுறாங்க. எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியும் சார். இருட்டில் இருக்குதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அதே மாதிரி தான் நீங்கள் நம்பிக்கை மட்டும் எக்காரத்து மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு நாள் ஜெயிப்போம், ஒரு நாள் ஜெயிப்போம். உங்கள் நம்பிக்கையை நோக்கி ஓடிட்டே இருங்க சார். கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க சார். கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. ஓகே சூப்பர். ஓகே சார், உங்கள் கோச் என்ன சார் ஆனார்? கோச் அக்கா பையன் ஃபுட்பால் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றான். நீங்கள் தான் சஞ்சய்க்கு ட்ரைன் பண்ண மாதிரி ட்ரைன் பண்ணணும். தேங்க்ஸ் கோச். கோச், இவன் நம்ம சஞ்சய்க்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான். இவனுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க? அவன் நம்ம பறக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒருத்தன் பறந்து இந்த வானத்தையே தொட்டுட்டான். அவனை மாதிரி மட்டும் நான் இப்போ யோசிச்சுருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த குழந்தையோட வாழ்க்கை தான் இப்போ பாலா போயிருக்கும். நான் அப்படி இல்லை. நம்ம ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுகிறோம். இது போததா இல்லை ஒன்றா இருக்கிறதுக்கு? இது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா விஷயத்துலையும் போதுதான். அது இங்கே இருக்கிற பாதி பேருக்கு புரியல. அது மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா இந்த நாட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை குறைஞ்சிருக்கும். இந்த பூமிக்கு எல்லாரும் ஒன்று தான். யார் மேலேயும் இல்லை, யார் கீழேயும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் சமம் தான். ட்ரைனிங் விட்டு கதையை கட்டிட்டுக்கிற போட்ட. புரிஞ்சது கோச்.